இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் வலி நிவாரண உணவுகள். பாவங்க இந்த மனுஷங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க தெரியுமா? பகலாக உழைக்கிறாங்க. அதனால் அதாவது ஒரு வேலை திரும்ப திரும்ப செய்கிறாங்க. கை வந்து வேலை செய்யுது இல்லையா? இந்த கொத்தனார்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. சமையல் செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அது மாதிரி வேலை செஞ்சு 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 என்ன ஆகுதுன்னா வலி வந்துக்கிட்டே இருக்குது. பாவம் அவங்களால வலி போகிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டாக்டர்கிட்ட போகிறாங்க, மருந்து சாப்பிட்றாங்க. அப்படி டாக்டர்கிட்ட போனால் என்ன ஆகுது? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எவ்வளோ மாத்திரை தான் சாப்பிட்றதுன்ட்டு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்டேயே ஒரு மருந்து இருக்குங்க, உணவுப் பொருட்கள். அந்த உணவுப் பொருட்கள் மூலமாக நம்மளுக்கு தேவையான வலி நிவாரண உணவுகளை சாப்பிட்டானா நமக்கு வலி போயிடுமாமா அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. அது என்னென்ன உணவுப் பொருட்கள், பழங்கள் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அன்னாச்சி. வாவ்! அன்னாச்சி சாப்பிட்டோன்னா கால் வலி போதாம், மூட்டு வலி போதாம், மிகச்சிறந்த நிவாரணின்னு அப்படின்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா உடனே ஜீரணம் ஆகிடுமா. அப்படி ஜீரணம் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? உங்களுக்கு வலியெல்லாம் என்ன ஆகும்? போயிடும், சூப்பராக போயிடுமா. நெக்ஸ்ட்டு ஆப்பிள். பரவாயில்ல இல்லைங்க, ஆப்பிளில் கூட சத்து இருக்காமா பாருங்களேன். உடல் வலிக்கு ஏற்றது. எப்படி சாப்பிட்லாம் பார்க்கலாமா? பழமாக சாப்பிட்லாமா, ஜூஸாக சாப்பிட்லாமா? வாவ், வண்டர்ஃபுல்ல. நெக்ஸ்ட்டு காஃபி. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க காஃபி. உங்களுக்கு எத்தனை பேருக்கு காஃபி பிடிக்கும்? எனக்கு காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காஃபி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு தலைவலி போயிடும். எழுந்த உடனே ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன்,